வணக்கம். அன்பார்ந்த குரு ஜோதிட நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜே.எம்.எஸ். சந்திரமௌலியின் ஜோதிட பதிவு. இந்த பதிவு விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சி 2025 எப்படி இருக்கும் என்று ஒரு முன்னோட்டம். 2025 மார்ச் 29ஆம் தேதி கும்பராசியிலிருந்து சனி மீனராசிக்கு போறார். இப்ப நமக்கு விருச்சிக லக்னக்காரர்களுக்கு தான் இந்த பதிவு, ராசி அல்ல. இப்ப ராசியை வைத்து பெயர்ச்சிகளை பார்க்கறது, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, 7.5 சனி, இப்படி எடுக்கிற மெத்தட்ல இருந்து மாறுபட்டு லக்ன ரீதியாக நீங்க கோச்சாரத்தை பாருங்கன்னு சொல்றதுதான். எந்த ஒரு கிரகமும் பெயர்ச்சி ஆனாலும் தான் செல்லக்கூடிய நட்சத்திரம் வழியே தான் பலன் தருகிறது அப்படின்ற கான்செப்ட். அதே போல பாவங்களை கரெக்டாக கண்டுபிடித்து நாம பலன் எடுக்கணும். உண்மையிலேயே பாவ ரீதியாக எல்லைகளை வகுத்து கொண்டு எந்த பாவத்துல எந்த கிரகம் எப்ப நுழைஞ்சு என்ன பண்ணுதுங்கிறத பார்க்கணும். இப்ப 19 நமக்கு விருச்சிக லக்னத்துக்கு 4ல் இருக்கிற சனி அர்த்தாஷ்டம சனின்னு சொல்றோம். 5ஆம் இடத்துக்கு போகுதுன்னு சொல்றோம் மீனராசிக்கு. ஆனா ஒரு ராசிக்கு 30 டிகிரி. அந்த 30 டிகிரியில நம்ம ஒரு பாவ முனை என்பது இருக்கிறது. இப்ப லக்னம்னா 1ஆம் பாவம். இந்த லக்னம் என்பது ஒரு நட்சத்திரத்துல தான் இருக்கும், ஒரு உப நட்சத்திரத்துல தான் இருக்கும். அதை முதல்ல கண்டுபிடிச்சு 12 பாவத்துக்கும் இப்படி நம்ம டிகிரியை பார்க்கறது முக்கியம். அதுதான் பாவ எல்லைகள். இப்ப உதாரணத்துக்கு விருச்சிகத்துல விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் 4 பாதம், கேட்டை 4 பாதம், 9 பாதங்கள் இருக்கு, 3 நட்சத்திரத்துல இருக்கு. அப்ப நம்ம லக்னம் ஒரு நட்சத்திரத்துல விழுகும். இப்ப அனுஷம் 3ஆம் பாதத்துல விழுகுது அப்படின்னா நமக்கு அது 4வது புள்ளி. அதாவது விருச்சிகத்துல 4வது புள்ளி என்பது நம்மளுடைய அனுஷம் 3ஆம் பாதத்துல லக்னம் அமைந்தா. அதே மாதிரி மீனராசியில 4வது புள்ளியான உத்திரட்டாதி 3ங்கிற பாதத்துல தான் நமக்கு அந்த 5ஆம் பாவம் ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னால இருக்கிறதெல்லாம் 4ஆம் பாவமா எடுத்துக்கணும். இப்படி பகுப்பு முறைகளை வச்சுதான் கிரகங்கள் உண்மையிலேயே எந்த பாவத்துக்குள்ள இருக்குன்னு நம்ம ஜனனஜாதத்தை நம்ம பார்த்துக்கணும். அது தெரியாமையே நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலதான், பாவத்தையே மாத்தி நினைக்கிறதுனாலதான் தவறுகள் வருது. அதுபோக இந்த சனி அப்படிங்கிறவர் நம்ம ஜாதகத்துக்கு, ஜனன ஜாதகத்துக்கு எப்பேற்பட்டவர். இப்ப நம்ம லக்னத்திலேயே தான் அனுஷ நட்சத்திரம் என்ற சனியினுடைய நட்சத்திரம் இருக்கு. நம்ம லக்னத்திற்கு 5ஆம் இடமான மீனராசியில உத்திரட்டாதி நட்சத்திரம் என்ற பெயர்ல இருக்கு. நம்ம லக்னத்திற்கு 9ஆம் இடமான கடகராசியில பூசம் நட்சத்திரம் என்கின்ற பெயர்ல இருக்கு. இப்ப 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், இதெல்லாம் நம்மளுக்கு ஆரோக்கியத்துக்கும் நம்முடைய இறையருள் பெறுவதற்கும் பூர்வீக பலத்துக்கும் கலைகள் ஆர்வத்துக்கும் குழந்தை பிறப்புக்கும் வளர்ச்சிக்கும் நன்மைகள் செய்யக்கூடிய அறம் சார்ந்த பாவங்கள். அதாவது 12 பாவங்களை 4 பிரிவா பிரிச்சுக்கலாம். அறம், பொருள், இன்பம், வீடு. இப்ப இதுல கெட்ட பாவங்கள் எது அப்படின்னா, நம்ம லக்னத்திற்கு 4ஆம் இடமான கும்பம், 8ஆம் இடமான மிதுனம், 12ஆம் இடமான துலாம். இதுல நமக்கு சனி இருக்கும் பொழுது, சனி செல்லும் பொழுது நம்ம ஜனன ஜாதகப்படி அந்த புள்ளி ரீதியாக எல்லையை கண்டுபிடிச்சு கரெக்டா அந்த 4ஆம் பாவ எல்லையை தொடும் பொழுதுதான் நமக்கு பாதிப்பு. இப்ப உங்களுக்கு இப்ப இருக்கிற சனி கும்பத்துல வந்தது, பெயர்ச்சி ஆன உடனே உங்களுக்கு பாதிச்சிருக்காது. ஏன்னா உங்க லக்னம் விருச்சிக லக்னத்துல பல கோடி பேரு பல வேறு புள்ளியில பிறந்திருக்கீங்க, நட்சத்திர புள்ளி. அப்ப ஒரு உதாரணத்துக்கு கேட்டை 4ஆம் பாதத்துல ஒருத்தர் பிறக்கிறாரு அப்படின்னா அது விருச்சிக லக்னத்தினுடைய கடைசி பகுதி. அப்ப அவங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி எப்ப ஆரம்பிக்குது? இப்ப கும்பராசியில இப்ப கரெக்டா பூரட்டாதியில 3ஆம் பாதத்துக்கு பூரட்டாதி அந்த கும்பராசி முடிகிற எல்லையில போய் சனி டச் ஆகும்போது தான் உண்மையிலேயே அவங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்குது.
அப்படி இருக்கும்போது எனக்கு சனி விலகிடுச்சு 5க்கு போயிடுச்சுன்னு சொல்றது அது முறை இல்லை. அப்ப எல்லாத்துலேயுமே அந்த டிகிரியினுடைய அணுகுமுறை, நம்ம பாவ எல்லைகளினுடைய தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இதையெல்லாம் பகுத்து பார்த்து நம்ம சனியை டீல் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு 12 பாவ உபநட்சத்திரங்கள்ல சனின்ற கிரகம் 8ஆம் பாவத்துக்கும் 12ஆம் பாவத்துக்கும் உபநட்சத்திரமாக வருதுன்னா அது நமக்கு எப்பவுமே தீமை செய்யக்கூடியது. ஆனால் எப்பவுமே தீமை செய்யக்கூடியதுன்னா எப்போ செய்யும்னா தன்னுடைய திசாபுத்தி அந்தர சூட்சுமங்களில் செய்யும், அல்லது இந்த சனியினுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகம் போகுதோ அந்த அந்த அதிபதியினுடைய திசாபுத்தியில செய்யும். அப்ப சனி திசாபுத்தி அந்தரம் நடக்காம ஒரு பாவத்துல மாறின உடனே எல்லாருக்குமே பொதுவா கெட்டது செய்யாது. அதனால ஒரு நல்ல கிரகம் நமக்கு 8, 12 பாவ அதிகாரியாக வந்தாலும் அந்த கிரகம் நமக்கு தீமையை தான் செய்யும். அதனால இதுல கிரகங்களுடைய தன்மைகள்ல குணாதிசயங்கள்ல வேறுபாடுகளை வைத்து நாம ரொம்ப பாவ கணக்கை மிஸ் பண்ணோம் அப்படின்னா பலன் எடுக்க முடியாது. இப்போ அர்த்தாஷ்டம சனி விலகுது அப்படின்னா யாருக்கு விலகும்? யாரு விசாக 4ஆம் பாவத்துல லக்னம் அமைஞ்சிருக்காரோ அவங்களுக்கு தான் கரெக்டா அது 5ஆம் பாவத்துக்கு மாறுதுன்னு அர்த்தம். மற்றவர்களுக்கெல்லாம் தள்ளி தள்ளி தான் போகும். அப்ப நம்ம ஜனன ஜாதகத்தின்படி புள்ளியை கண்டுபிடிச்சு ஃபாலோ பண்ணுங்க. இது போக நமக்கு சனியினுடைய தீமைகள் என்ன அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இப்ப நமக்கு அவருடைய பொட்டன்ஷியல் 1ஆம் இடத்துலயும் 5ஆம் இடத்துலயும் 9ஆம் இடத்துலயும் இருக்கு. அதனால இது இயற்கையான ஆயுளையும் இயற்கையான ஆரோக்கியத்தையும் உறவுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு பாவம். இறை நம்பிக்கை, பூர்வீக பலம் இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய பாவம் இந்த 1, 5, 9. இந்த 1, 5, 9லயே சனி இருந்தது அப்படின்னா இதற்கு பிரச்சனை இல்லாம நமக்கு நன்மைகளை கொடுத்துட்ரும். மாறாக 4ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ இருந்தது அப்படின்னா இந்த மாதிரியான அகம் சார்ந்த நன்மைகளை அது தடுக்குதுன்னு அர்த்தம். அது ஒரு கெட்ட ஆற்றலா கெடுக்குதுன்னு அர்த்தம். அப்ப நமக்கு என்ன ஆகும்? ஆரோக்கியம் கெட்டு போகும். ஒரு எதுல முயற்சி எடுத்தாலும் அதுல ஃபெயிலியர் ஆகும். நமக்கு இறையருள் கிடைக்காது. பூர்வீகத்துல பிரச்சனை வரும், குழந்தைகளான பிரச்சனை வரும், இதெல்லாம் நடக்கும். அப்ப இது எல்லாமே நட்சத்திர ஆற்றலை வச்சு தான் நாம டிசைட் பண்ணணும். இப்ப 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடத்துல தொடர்புகள் இருக்கு அப்படின்னா சனி மூலமாக நமக்கு பணவரவு, சனி மூலமாக நமக்கு உத்தியோகம், சனி மூலமாக நமக்கு தொழில், அது உற்பத்தி சார்ந்த தொழில். அதனால அதுல டெவலப் ஆகுறது. அது எப்ப நடக்கும்னா அந்த சனி திசையில நடக்கும். அதே போல 3ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடத்துல சனியினுடைய தொடர்புகள் இருந்தால் திருமண வாய்ப்புக்கு நல்லா இருக்கும். சகோதர சகோதரி வகை, நண்பர்கள் வகை அனுகூலமாக இருக்கும். அப்போ ஓரளவுக்கு அது அகம் சார்ந்த நன்மைகளை கொடுக்குது. இது ஒரு மாற்றங்கள் பண்றதுக்கெல்லாம் நமக்கு உதவுது. அப்ப இப்படி பகுத்து பார்த்த பிறகு நாம அந்த சனியை பார்த்துக்கிட்டு எந்த நட்சத்திரத்துல போகுது கோச்சாரத்துலன்னு பார்ப்போம். இப்ப சனி புரட்டாதியில 4ஆம் பாதத்துல முதல்ல போவார் மார்ச் 29ஆம் தேதி. அதுக்கப்புறம் உத்திரட்டாதி 4 பாதத்துல கடந்து போவார். சொந்த நட்சத்திரம் உத்திரட்டாதி, சனியினுடைய நட்சத்திரம். அப்ப கும்பராசியினுடைய பலனை தருவாரு. அப்ப நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வீடு, மனை, வாகன யோகங்கள் இதெல்லாம் டெவலப் பண்ணலாம். உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு நன்மைகள் இதெல்லாம் வளர்ச்சி பண்ணி கொடுப்பாருன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் அணுகுமுறையை பார்க்கணும். அதனால உங்க ஜாதகத்தை இந்த நட்சத்திர சூத்திர முறைப்படி கணிச்சு பார்த்து 12 பாவ உபநட்சத்திரங்களை கண்டறிந்து ஜோதிடத்தை மேம்படுத்துங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.